ஷேக் ஞான குருவின் காலில் விழலாம், ஷேக் பெண்களின் கை பிடித்து பைஅத் ஒப்பந்தம் செய்யலாம். இது ஒண்ணு அப்படி சொல்லியிருக்கோமா? அயலாத்துல அப்படி சொல்லியிருக்கிறாங்களாம். எவ்வளவு பாத்துக்கிறங்க. இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு வீண்படி சுமத்துதல், இறை நேசர்களின் அடக்கத்தலங்களில் சஜிதா சிரவணக்கம் செய்யலாம். இப்படி பெரேல்விகள் சொல்லுகிறார்கள். அயலாதரத்தை அப்படி சொல்லியிருக்காங்க. பின்னால் உள்ளுக்கு வருதுங்க. இது முதல் பக்கத்துல சில கொள்கைன்னு சொல்லி கட்டம் போட்டுருக்கிறாங்க. ஒரு அயலாதரத்து ஒரு மூமின் மீது ஒரு யாரோ வீண்படி சுமத்தினா மறு நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும். உண்மையான முஸ்லீம் யாரு? அடுத்த முஸ்லீமுக்கு தன்னுடைய கையாலோ வாயினாலேயோ தன்னுடைய பேச்சினாலேயோ எந்த விதமான இடையூறும் கொடுக்க கூடாங்கிறதா மார்க்க சட்டம். இவங்க பெரேல்விகள் அப்படி சொல்ல. நம்ம ஏற்கனவே கூட நேற்று நீங்க பாத்தீங்க, சஜ்ஜா செய்யக்கூடாங்கிற நம்ம தெளிவா இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அயலாதரத்து ஒரு புத்தகமே எழுதிருக்கிறாங்க, அரபியில எழுதிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தோட தலைப்பு என்ன தெரியுமா? அஸ்ஸுபுதத்துல் ஸக்கிய்யா லி தஹரீமி சுஜூதி தஹிய்யா அப்படின்னு எழுதிட்டு, அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்வது மிகப்பெரிய பாவம், இன்னும் சொல்ல போனா ஷிர்கு குஃப்ரு அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப அதே நம்ம அரபியில வாட்சி காமிச்சிடுறாங்க. அலா அய்யுல் முஸ்லிமூன் அல் முஹ்லிசூன் வயா இத்திபா ஷரீஅத்தில் முஸ்தஃபவிய்யா அப்படி சொல்லிட்டு, யாலமு முஸ்லிம்களை அறிஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹக்கன் உண்மையா தெரிஞ்சுக்கிறங்க, வ தயக்கனு காமிலன் நன்றா அறிஞ்சு கொள்ளுங்க, பி அன்ன சஜ்தத லைஸத் லி அஹதின் சிவல்லா, சஜிதா என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அது சொல்றாங்க, இன்ன சுஜூத லி கைரிஹி தஆலா முத்தஅப்பிதன் ஷிர்குன் வ குஃப்ருன், அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு ஒரு ஆளு சஜிதா செஞ்சா அது ஷிர்கு குஃப்ரு இஜ்மாஅன் அப்படிங்கறாங்க. பிலா பிதூனி இர்தியாபின் சந்தேகமே இல்லங்கறாங்க. இதுக்கு ஒரு தனி கிதாபே போட்டுக்கறாங்க. அப்படிப்பட்ட ஒருவர் மீது அவர் அவருடைய கருத்து எடுக்கிறீங்களா எடுக்கிறாங்க வேற மற்ற கருத்துக்களை எல்லாம். ஆனா இந்த சஜிதா விஷயத்துல அவர் கூடான புத்தகமே போட்டுக்கிறார்ல, ஷிர்க்குன்னு சொல்லி இருக்கிறார்ல. நீங்க என்ன எழுதுறீங்க அதுல சொன்னாக்கா அவரு சஜிதா செய்யலாம் வழிமாறுகளுக்கு கபர்களும் சொல்றான்னு எழுதுறீங்க. இது வீண்படி சுமத்துறதா இல்லையா? அவர் மறுமையில அவர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் இப்படியெல்லாம் சொல்லி போனா என் மேல என் வீண்படி சொல்லுவாங்களா இல்லையா? எது உண்மையா அதை எழுத வேண்டியதானே. அதே போல பெண்களுடைய கைபிடித்து பையத்து செய்யலாம்னு சொல்றாரு அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அவரு ஒரு பெண் அந்நிய பெண்ணை பாக்குறதுக்கு அது ஹிஜாப் வேணும், அது இல்லாம இருந்தா ஹராம்னு அவரு சட்டம் போடுறாரு. ஆனா அவங்ககிட்ட கேட்கிறாங்க, ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இதுவும் இந்த ஷேகுமார்கள் விஷயமாவே கேட்கிறாங்க, வேற விஷயமா கூட இல்ல. அவர் இந்த மாதிரி ஒரு ஷேக ஹிஜாப் இல்லாம சொல்றது என்ன சந்திக்கிறத பத்தி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, பீர் சே பர்தா வாஜிப் ஹே ஜப்கே மஹரம் நஹோ, மஹரம் இல்லண்டா அது ஹிஜாப் கட்டாயம் வாஜிபு தான் அப்படிங்கிறாரு. வல்லாஹு அலம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, ஏ சூரத் மஹத் ஹிலாஃபே ஷரா. அப்ப எப்படிங்க முடியும்? ஹிஜாப் இல்ல ஒரு பெண்ணு ஒரு ஆள் பக்கத்துல இருந்தாலே அதை ஷரியத்துக்கு மாற்றமாச்சாங்க. ஹிலாஃபே ஹயாஹே அது ஒரு வெக்க உணர்வுன்னு சொல்றோம், அதுக்கும் மாற்றமாச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஐசே பீர்சே பையத் ந சாஹியே, இப்படிப்பட்ட ஷேகிட்ட நீங்க பையத் வாங்கினா அது பையத்தே அல்லங்கிறாரு. இப்படி இவர் சொல்லி இருக்கிறார்ல, சாதம் பாக்குறதுக்கு அப்படிப்பட்டவர் கையை பிடிக்கிறாருன்னு சொன்னா நீங்க எழுதுறீங்க. அதனால எது உண்மையா அது எழுத. நான் என்ன சொல்றேன், நாங்க என்ன கொள்கையில் இருக்கோமோ அது சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க. நாங்க சொல்லாததெல்லாம் சொல்லி எங்க மேல திணிக்காதீங்க, நீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லாதீங்க. இப்ப அதையும் நம்ம தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம். அடுத்து பாருங்க, இவங்க சில விஷயங்கள் சொன்னா இது வரைக்கும் நம்ம நம்முடைய பேச்சுன்னு வரும்போது பை கொடுத்தாங்க, தப்சீர் கிதாப் தான் பை கொடுத்தாங்க. அதுதாங்க நிலைப்பாட்டில் இருக்குது. தப்சீர் கிதாப் தான் இருக்கு, பலதும் வாட்சிங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உங்க நிலைப்பாட்டை இங்க எழுதும் போதுதான் மோசடி பண்ணிவிட்டாங்க. தப்சீர் வார்த்தை ஏன் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம தான் தப்சீர் கிதாப் கொண்டு வரலையே, அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, நிலைப்பாட்டுல மோசடி பண்ணிவிட்டாங்க. அப்புறம் இடையில சமத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தவுன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல மத்த மக்கள் வழங்குறாங்க. அப்ப நிலைப்பாடு சொன்னது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. அதனாலதான் இப்பெல்லாம் மோசடியெல்லாம் பண்றாங்க, இப்பெல்லாம் எழுத்துக்களை ஓட விடுறாங்க. அதனால பேனர் போட்டதுல கூட இந்த வார்த்தை எடுத்துட்டாங்க. அப்ப இவங்க திட்டமிட்டு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தப்சீருக்கு தான் ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய பேச்சுங்கிறது அங்க நிலைப்பாடு இருக்கிறதுனால அவங்க எதையெல்லாம் பேச்சு சொல்றாங்க நான் பதில் கொடுத்துக்கிட்டே தான் வர்றேன். இப்போ நான் சொல்றேன், நான் தௌராத்து வேதம் அதே இஞ்சில் வேதம் சொன்னா கரெக்ட் தான். பைபிள் ஓத கூடான்னு சொல்லும் பொழுது இப்ப இருக்கிற பைபிள் இல்லைன்னு ஆகுதுல. அப்ப என்ன, இப்போ ஒரு தௌராத்து வேதம் இருந்தாத சட்டம். இப்ப நான் அதிலே சொல்றேன்ல, இப்போ ஒரு ஆளு அப்படிங்கிறேன். நான் சொல்லும் போது ஒரு ஆளு இஸ்லாம் மாறினாலா? நான் உதாரணத்துக்கு தானே பேசுறேன். இப்போ ஒரு ஆளு வர்றாருங்கிறேன், நான் சொல்லும் போது வந்தாரா? உதாரணம் காட்டுறேன். நானும் அப்பவும் சொல்றேனே, ஏன் ஓதலாம்? அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம் தான் அர்த்தம், மாற்றப்பட்ட இந்த பைபிள் இல்ல அதுதான்.
அது இருந்தாதான் பேச்சு. நீங்க சொல்றீங்க இல்லன்னு ஓதக்கூடாதுதான். இல்ல அப்ப இருந்துச்சு இப்ப இல்ல அதனால பைபிள் ஓதிக்கிறேன்னு நான் சொன்னேன்னா நீங்க என்ன சம்மந்தம் இல்லாம கொண்டு வர்றீங்க? அதனால தெளிவாதான் இருக்கிறோம். பைபிள் ஓத அங்கே நம்ம சொல்றோம் பைபிளை ஓத வேண்டும் நாங்க சொல்லுகிறோமா? ஓதலாம் என்கிறோமா? தவறுதான் என்கிறோம். அல்லாவுடைய வேதம் தவறாது கூடுங்கிறோம். இருந்தா பேச்சு. நீங்க இல்லங்கிறீங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா சட்டம் இல்லாம போயிரும். இருந்தாதான் ஓதணும் இல்லன்னா இல்லதான். நாங்க தெளிவா இருக்கிறோம்ல. இதுல என்ன குற்றம் கண்டுபிடிச்சிங்க? அது போல பாரிசி மொழியில அது அவங்க சொன்னே தப்புங்கிறத இவன் அபநியமத்தினாலே சொல்றாங்களாம். பாரிசி மொழி தான் அரபி மொழிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது. இதான் வழங்குதா? அப்ப அரபி குர்ஆனை பார்சி மொழியில எழுதி படிக்கிறாரு, ஓதுறாரு. இப்போ தமிழ் மொழியில ஒரு ஆள் எழுதலான்னு வச்சுக்கிறேங்க, ஓதுறாரு. அப்ப என்ன சொல்லுவோம்? தமிழ் ஓதுறான்னு சொல்லுவோம். தமிழ் மொழி இருந்தாக்கா அவர் சொல்றது அல்லாஹ்னு தான் இருக்கும், ரப்புக்கன்னு தான் இருக்கும். ஆனா இதுல சில உச்சரிப்பு மாறுபடும் வேற மொழியில. ஆனா பார்சி மொழி நெருக்கமானது, அது அவங்களே சொல்லிவிட்டாங்க. இது டிரான்ஸ்லேஷனா குர்ஆனுடைய அர்த்தத்தை மொழிபெயர்ப்பையா? மொழிபெயர்ப்பு வந்துட்டா குர்ஆனுக்கு நெருக்கமான வார்த்தை தேவையில்லையே, அதுல எழுதி வைக்க போய்தானே. அதனால ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுனால இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல உங்களின் கை பாரதூரமான விளக்கம் சொல்றாங்களாம். உங்களின் கைன்னு சொன்னா என்ன? ஒவ்வொரு கையில் தானே எடுப்போம். விளக்கம் சொல்றாங்க. சரிங்க, உங்களுடைய பொறுப்பாளருங்கிறேன். உங்க எல்லாரும் சேர்த்து ஒரு ஆளை பொறுப்பாளா வச்சேன். உங்க எல்லாரும் சேர்த்து ஒரு ஆளை தலைவரா வச்சிருக்கிறாங்க. உங்கள் தலைவர் என்ன? உங்க ஒவ்வொரு ஆளுக்கும் தலைவர் அர்த்தமா? இது என்ன? இதெல்லாம் பேச்சா? அவங்க சொல்றாங்களாம் உங்களின் கை, அது அவர்கிட்ட இருக்கக்கூடியது. எது எதுக்கோ அது பொருந்தும். சரி, குர்ஆனுடைய வசனத்துல நான் காமிக்கவா? அல்லாஹ் தஆலா சொல்றான், அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும், உங்கள் ரசூலிடத்தில் கேட்பதற்கு விரும்புகிறீர்களாங்கிறான். உங்கள் ரசூல் தான் வருது. அதனால ஒவ்வொரு ஆளோட ரசூல் அர்த்தம் அப்படியாங்க. இங்க எல்லா ரசூலா ஏதா இருந்தாலும் குர்ஆனை படிச்சுட்டு பேசுங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கு அடிபட்டு போச்சு, இந்த வசனத்து மூலம் அடிபட்டு போச்சு, தகர்ந்து போச்சு, சுக்கு நூறாய் போச்சு. அதனாலதான் இவங்க அந்த சப்ஜெக்டுக்கே வரல. ஏன்? மற்றவங்கிட்ட வாங்க சப்ஜெக்ட் நம்மகிட்ட வரல. ஏன் தெரியுமா? எல்லாம் குர்ஆன் வசனத்தை நம்ம இருப்போம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கூட சொன்னாங்கல்ல, நட்சத்திர அலைக்கு எங்க அர்த்தம் இப்படி அர்த்தம் கேட்டோம். குதிரத்து அப்படி வந்தாங்க. இப்பதானே கேட்கணும். அரபு மொழியை புரியணும். அதரேண்டா எத்தனை அர்த்தம் இருக்குன்னு பார்க்கணும். எது ஒரு நபி விஷயத்துல பொருந்துதோ அதுக்கு வைக்கணும். ஏன் இதுக்கு குதிரத்து சக்தி அர்த்தம் தான் இருக்கிற வேற அர்த்தமே இல்லையா? குர்ஆன் படிச்சு பார்க்கணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றானே, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹுங்கிற இடத்துல வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி, ஒருவரை நாம் சோதிக்க விரும்பி அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கினால் அப்படின்னு சொல்றானே கதரங்கிறவுக்கு. அப்ப இந்த அர்த்தம் அங்க வச்சு எவ்வளவு பொருத்தமா இருக்கும்? சகோதரர்களே, இது தொகுப்புரை வழங்கக்கூடிய கடைசி அமர்வு. இதுல புதிய வாதங்கள் வைக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் இருப்பதால் இதுவரைக்கும் சொன்னதை தொகுத்து சொல்லுவோம். பதில் சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லுவோமே தவிர புதிதாக இதுல எதுவுமே எடுத்து வைக்க கூடாது. அதை நம்ம கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கோம். முதலாவதாக இந்த விவாதத்தினுடைய தலைப்பு இருக்கு இல்லையா, நிலைப்பாடு. ரெண்டு சாராரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டு இருக்கிறோம். அதுல அவங்க சைடுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பிஜே அவர்கள் எழுதிய குர்ஆன் தர்ஜுமாவிலும் அவரை சார்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மற்ற நூல்களிலும் குர்ஆனில் இல்லாத ஆபாசமான கருத்துக்களும் அசிங்கங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களும் இடம்பெற்று உள்ளது. அவங்க சைடு இதை அவங்க நிரூபிக்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிலைப்பாடு என்ன? பிஜேயின் தர்ஜுமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும், ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் தான் ஆபாசங்கள், அசிங்கங்கள், புழுகு மூட்டைகள், மூடத்தனங்கள், கயமைகள், கட்டுக்கதைகள் ஆகியவை உள்ளன என்பதும் அவை இஸ்லாத்திற்கு புறம்பானவை என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நிலைப்பாடு தெளிவா குறிப்பிட்டிருக்கிறோம். தலைப்பை விட்டு ஒரு நூலு கூட வெளியே போகல. என்ன எழுதியிருக்குது? அவர் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களும் இருக்குது, பேச்சுக்களும் இருக்கிறது, எழுத்துக்களும் இருக்கிறது. தப்சீருக்கு